நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் நீத்தார் பெருமை. உரனெனும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்புக்கோர் வித்து. விளக்கம்: உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கி காப்பவன் துறவரும் எனும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான். இன்றைய முக்கிய செய்திகள். திருபுவனை பகுதியில் பெட்ரோல் குண்டு வீச்சு. திமுக பிரமுகர் மகன் உள்பட 2 கைது. ஆரோவில்லில் ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மராத்தான். 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ. விதவிதமான ஆடைகளில் ஒய்யாரமாக வந்த அழகிகள். இனி விரிவான செய்திகள். திருபுவனை பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக திமுக பிரமுகரின் மகன் உள்பட 2 போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல், வயது 26. விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை திருபுவனை சாலை சந்திப்பில் வசித்து வரும் அவர் அங்கேயே உணவகம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இரவு 8 மணி அளவில் அவரது வீட்டின் சுவற்றின் மீது பயங்கர சத்தத்துடன் வெடி வெடித்துள்ளது. இதில் அதிர்ச்சி அடைந்தவர் இது குறித்து திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் பெட்ரோல் மற்றும் பட்டாசு துகள்களை சேர்த்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தெரியவந்தது. தொடர் விசாரணை செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் காந்தியின் மகன் சபரிக்கு கடந்த 1 வருடத்திற்கு முன்பு திருபுவனை பாளையம் பகுதியைச் சேர்ந்த வாசு என்பவரது மகளை காதல் திருமணம் செய்துள்ளார். அதனால் இரு வீட்டிற்கும் பிரச்சனை இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று காலை திருபுவனை விழுப்புரம் சாலை சந்திப்பில் சபரியின் மாமனார் வாசுவும் ராகுலும் பேசிக்கொண்டு இருந்தபோது அங்கு ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்க வந்த சபரியை பார்த்த வாசு, இவனால் தான் என் மகளின் வாழ்க்கை நாசமானது என ஒருமையில் பேசியுள்ளார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த ராகுல் சபரியை பார்த்து சிரித்துள்ளார். இதில் ஆத்திரமடைத்த சபரி ராகுலை எச்சரித்து சென்ற நிலையில் இரவு தனது கூட்டாளிகளுடன் ராகுல் வீட்டின் மீது பெட்ரோல் மற்றும் வெடிப்பொருட்கள் கலந்த குண்டை வீசி சென்றுள்ளார் என தெரியவந்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் திமுக பிரமுகர் காந்தியின் மகன் மற்றும் அவரது கூட்டாளிகளை தேடி வந்த போலீசார் வெளியூர் தப்பி செல்ல முயன்ற சபரி மற்றும் அவரது நண்பரை வில்லியனூர் பகுதியில் போலீசார் கைது செய்தனர். இருசக்கர வாகனத்தின் இருக்கைக்கு அடியில் மறைத்து மதுபானங்களை கடத்திய 2 விழுப்புரம் போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மதுவிலக்கு அமல் பிரிவு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் சண்முகம், சதீஷ் மற்றும் காவலர்கள் தலைமையில் தீவிர ரோந்து பணியில் இருந்தபோது வீரவாழி அம்மன் கோவில் அருகே சந்தேகப்படும்படி வந்த இருசக்கர வாகனத்தை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து சோதனை மேற்கொண்டதில் இருசக்கர வாகன பெட்ரோல் டேங்க் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு பெட்ரோல் டேங்க் மற்றும் இருக்கையில் சிறிய அறை போன்று வடிவமைத்து அதில் பாண்டிச்சேரி மதுபானங்கள் கடத்தி வந்த 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் வசிக்கும் சாமிநாதன் என்பவரின் மகன் சரண்ராஜ் மற்றும் சாலையம்பாளையம் மந்தக்கரை வீரப்பன் என்பவரின் மகன் ஆனந்தபாபு ஆகியோர் மதுபானங்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. 2 புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரும் வழியில் சோதனை சாவடிகளில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொள்வதால் அவற்றிலிருந்து தப்பிக்க நூதன முறையில் வடிவமைக்கப்பட்ட வாகனங்களில் மதுபானங்களை எடுத்து வந்துள்ளனர். தொடர்ந்து 2 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 90 ml 180 பாட்டில், 180 மில்லி 10 பாட்டில் மற்றும் பணம் ரூபாய் 20,000 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.
புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஏராளமான அழகிகள் மற்றும் மாணழகன்கள் கலந்து கொண்டு வண்ண உடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை அசத்தினர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஃபேஷன் ஷோ பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இந்த ஃபேஷன் ஷோவில் பெங்களூர், மும்பை, கொல்கத்தா, சென்னை, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களைச் சேர்ந்த ஏராளமான அழகிகளும் ஆண் அழகன்களும் கலந்து கொண்டனர். இதில் பாரம்பரிய உடை, நவநாகரிக உடை, டிசைன் என்ற 3 வகைகளில் இந்த ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான அழகிகள் வண்ண உடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். மேலும் அழகிகளுக்கு இணையாக ஆண் அழகன்களும் பாரம்பரிய ஆடைகள் அணிந்தும் ஃபேஷன் ஷோ மற்றும் நவீன நாகரிக உடைகள் அணிந்தும் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். மேலும் அழகிகளுக்கு இணையாக ஆண் அழகன்களும் பாரம்பரிய ஆடைகள் அணிந்தும் ஃபேஷன் ஷோ மற்றும் நவீன நாகரிக உடைகள் அணிந்தும் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சினிமா துறையை சேர்ந்த பிரபலங்கள் என அனைவரும் கண்டுகளித்தனர். புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பெரம்பை பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் நண்பகலில் திடீர் தீ விபத்து. தீ மற்றும் புகை அதிகளவு பரவி அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை பகுதியில் செயல்பட்டு வருகின்றது பழைய பிளாஸ்டிக் குடோன். இந்த குடோனில் இன்று நண்பகல் திடீரென தீப்பற்றி மலமளவென தீயானது குடோன் முழுவதும் பரவியதால் தீ மற்றும் கரும்புகை வானளவு பரவியது. இதனையடுத்து வில்லியனூர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சென்று 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து காரணமாக அனைத்து பழைய பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திடீர் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இருசக்கர வாகன கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும், துப்பாக்கி சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு இதுவரை மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசு நடவடிக்கை எடுக்காததால் இன்று காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாவட்டம் முழுவதும் இருசக்கர வாகன கண்டன பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இருசக்கர வாகன பேரணி போராட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியுள்ளனர். மேலும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களின் இருசக்கர வாகன பேரணி காரணமாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் தங்களது போராட்டத்திற்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை காலை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாலை வழியாக இருசக்கர வாகன பேரணி நடத்தியுள்ளோம். இதைத் தொடர்ந்து இதற்கு பிறகும் அரசு தலை சாய்க்கவில்லை என்றால் நாளை ரயில் மறியல் போராட்டம் காலையில் நடைபெறும் என்று இந்த
எங்கள் மீனவர் சங்கங்கள் மீனவ கிராமங்கள் சார்பாகவும் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி ஆரோவில்லில் ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த மாரத்தான் ஓட்டத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி அருகே ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. ஆரோவில் நகரை வடிவமைக்கும் பணியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல் வேறுபாடுகளை கடந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். உலகில் மனித இன ஒற்றுமைக்கு அடையாள சின்னமான ஆரோவில் சர்வதேச நகரில் 2008ஆம் ஆண்டு முதல் மராத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று 15வது ஆண்டாக மராத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது. மனித ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி நடந்த இப்போட்டியில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விசிட்டர் சென்டர் வாசலில் துவங்கிய இந்த ஓட்டம் ஆரோவில்லை சுற்றி 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இப்போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில குழு சார்பில் காமராஜர் சாலை, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் புதுச்சேரி தவளக்குப்பம் செயின்ட் ஜோசப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி மீது பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கிடக் கோரியும், புகார் அளிக்க சென்ற மாணவியின் பெற்றோர்களை தாக்கி காவல்துறையை கண்டித்தும், பள்ளி கல்லூரிகளில் தொடர்ந்து நடைபெறும் பாலியல் தொல்லைகளை தடுக்க தவறிய புதுச்சேரி காவல்துறையையும் புதுச்சேரி கல்வித்துறையையும் கண்டித்து மாநிலத்தில் மது, கலாச்சாரம், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கின்ற காரணத்தினால் இதுபோன்ற குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினம்தோறும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதை கைகொட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் காவல்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும், இதுபோல் சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாத வண்ணம் அனைத்து பள்ளி கல்லூரிகளில் பாலியல் தொல்லை சம்பந்தமான கண்டறியும் குழு அமைத்து கண்காணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மாநில தலைவர் முருகன், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில தலைவர் உதயராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில செயலாளர் எழிலன் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் மாநில செயலாளர் முரளி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில துணை செயலாளர் அகல்யா, மாநில துணைத் தலைவர் உமாசங்கரி, இளம்பெண்கள் அமைப்பு மாநில தலைவர் மணிமொழி, அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில துணைத் தலைவர் பிரவீன், மாநில பொருளாளர் ஆகாஷ், புதுச்சேரி பல்கலைக்கழக பொறுப்பாளர் பத்மநாபன் மற்றும் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இருளஞ்சந்தை புறாந்தோட்டி இருளர் குடியிருப்பு மக்களிடம் கலெக்டர் குலோத்துங்கன் குறைகளை கேட்டறிந்தார். பாகூர் தொகுதிக்குட்பட்ட இருளஞ்சந்தை கிராமத்தில் புறாந்தோட்டி கரைப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட இருளர் இன குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் நிரந்தர குடியிருப்புகள் இல்லாததால் வாய்க்கால் கரைப்பகுதி, சாலையோரங்களில் குடிசைகள் அமைத்து வசிக்கின்றனர். இவர்கள் தங்களுக்கு நிரந்தர குடியிருப்பு கட்டித்தர வேண்டுமென பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனையடுத்து கடந்த ஆண்டு இருளஞ்சந்தை மெயின் ரோட்டில் இடம் ஒன்று தேர்வு செய்யப்பட்டு அதனை கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பூர்வீக பழங்குடி இருளர் நலசங்க மாநில தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் அரங்கநாதன், தொகுதி தலைவி கற்பகவல்லி ஆகியோர் தலைமையில் இருளஞ்சந்தை புறாந்தோட்டி கரைப்பகுதியில் வசிக்கும் இருளர் குடும்பங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கலெக்டர் குலோத்துங்கனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதன் பேரில் கலெக்டர் குலோத்துங்கன் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் இருளஞ்சந்தை புறாந்தோட்டி இருளர் குடியிருப்புக்கு சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் காலம் தாழ்த்தாமல் இங்கு வசித்து வரும் குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட அதில் வீடுகளை அரசே கட்டி கொடுக்க வேண்டும்,
அதில் விடுபட்டு உள்ளவர்களின் பெயர்களை சேர்க்கப்பட வேண்டும். பலருக்கு இன்னமும் ஓய்வு ஊதியம், மகளிர் உரிமைத்தொகை போன்ற அரசு நலத்திட்டங்கள் கிடைக்கவில்லை. ரேஷன் கார்டும் இல்லாததால் அரசு திட்டங்களை பெற முடியாமல் உள்ளதாக கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக கலெக்டர் குலோத்துங்கன் இருளர் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது சப் கலெக்டர் அங்கித் குமார், நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குனர் செந்தில்குமார், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், பாகூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் ஆனந்தவேல் மற்றும் அதிகாரிகள் உணர்ந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் மற்றும் கதிர்காமம் தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பீமநகர் மற்றும் திலாசிப்பேட்டை கருணாஜோதி வீதியில் 89 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலைகளும் 25 லட்சம் ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியிலும் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையிலும் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதேபோன்று புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை பகுதியில் அம்பாள் நகர், ஆருத்ரா நகர், ரத்னா, கோல்டன் அவென்யூ உள்ளிட்ட பகுதிகளில் 6 கோடி ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பூமியான்பேட்டை பகுதியில் உள்ள உட்புற சாலைகளை சிமெண்ட் சாலைகளாக அமைக்கும் பணி 80 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட வானூர் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளராக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் லட்சுமணன் தேர்வு. விழுப்புரம் மற்றும் வானூர் தொகுதிகளுக்கு மாவட்ட பொறுப்பாளராக விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் லட்சுமணன் தேர்வு செய்யப்பட்டதை கொண்டாடும் வகையில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பீர் மாவட்ட சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவரிடம் நேரில் சென்று வாழ்த்து பெற்ற மருத்துவர் லட்சுமணன் அவர்களை நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து தங்களது மகிழ்ச்சியை கட்சி பிரமுகர்கள் தெரிவித்துக் கொண்டனர். அப்பொழுது ஒன்றிய கவுன்சிலர் ராசாத்தி வெங்கடேசன் மற்றும் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்டோர் உணர்ந்தனர். ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு புதுக்காலனி மக்களின் 50 ஆண்டு கோரிக்கை நிறைவேற்றிய ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் A.K. சாய்ஜெய் சரவணகுமார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு புதுக்காலனி மக்கள் தங்கள் இடுகாட்டு பகுதிக்கு இந்நாள் வரை எரிக்கொட்டையை அமைத்து தரவில்லை என்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான A.K. சாய்ஜெய் சரவணகுமார் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சரின் தீவிர முயற்சியால் சேதராப்பட்டு புதுக்காலனி பகுதிக்கும் சேதராப்பட்டு ஊர் சார்ந்த சுடுகாட்டிற்கும் எரிக்கொட்டையை அமைப்பதற்கு வெளியூர் கும்பையின் பஞ்சாயத்து மூலம் நிதி பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜெய் சரவணகுமார் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வெளியூர் கும்பையின் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மகளிரணி தலைவி மல்லிகா, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஏழுமலை, பாஸ்கரன், தேவா, சதாசிவம், சீனு, நரேஷ், மணிமாறன், ஜெகன், சூர்யா, பாரதி, ஊசுடு தொகுதி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் விலையூரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சாதிப்போம் சதம் பெறுவோம் பயிற்சி முகாம் நடைபெற்றது.
புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி தரும் சாதிப்போம் சதம் பெறுவோம் என்னும் 10ஆம் ஆண்டு ஒருநாள் பயிற்சி முகாம் வெளியூர் ராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 23 பள்ளிகளை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த பயிற்சி முகாமில் விழுப்புரம் கஞ்சனூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாநில முதன்மை கருத்தாளர் உலக ரச்சகதாஸ் ஆங்கில பாடத்தையும், திண்டிவனம் காட்டுச்சிவிரி அரசு உயர்நிலைப்பள்ளி நல்லாசிரியர் ஆறுமுகம் தமிழ் பாடத்தையும், வழுதாவூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திருமுருகன் கணிதம் பாடத்தையும், எறையூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மோகனமுருகன் இயற்பியல் வேதியியல் பாடத்தையும், தென்கோடிப்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஏழுமலை தாவரவியல் விலங்கியல் பாடத்தையும், அனுமந்தை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் செந்தில்குமார் சமூக அறிவியல் பாடத்தையும் குறித்து பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சி முகாமிற்கான ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் முகாமிற்கான பயிற்சியாளர்களை நியமித்தார். கூட்டமைப்பின் நிர்வாக பொறுப்பாளர்கள் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்தனர். மாணவர்களுக்கான குறிப்பு சுவடிகளும் எழுத்து பொருள்களும் வழங்கப்பட்டன. அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதிய உணவும் சிற்றுண்டிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பயிற்சி தந்த பயிற்சியாளர்களுக்கு சிறந்த பயிற்சியாளர் விருது வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் இர்பான் தோல் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இலவச தோல் சிகிச்சை முகாமில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச ஆலோசனை மற்றும் இலவச மருந்துகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது இர்பான் தோல் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் இலவச தோல் சிகிச்சை முகாம் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த தோல் சிகிச்சை முகாமில் தோல் சம்பந்தமான நோய்களான சொறி, சிரங்கு, தோலரிப்பு, அதேபோல் அழகு சம்பந்தமான நோய்கள் என கருதப்படும் முகத்தில் உள்ள தழும்புகள், மங்கு, முகப்பொரு, கெமிக்கல் ஃபீல், மறு தலைமுடி சம்பந்தமாக பொடுகு, பேன் தொல்லை, தலைமுடி உதிர்தல், வழுக்கை, பூச்சி, வெட்டு நகம் சம்பந்தமான நோய்களான நக சொத்தை நகம், உள்நோக்கி வளர்தல் உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கான மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. சிகிச்சை முகாமில் மருத்துவர்கள் இம்ரான் அலி மற்றும் ஜெசிமா ரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தோல் சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கினர். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் நடத்திய சமையல் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்டு சிறுதானியங்களில் விதவிதமான உணவுகளை தயார் செய்து அசைத்தனர். சமுதாய நலன்களுக்கு பயன்படுத்த நிதி திரட்டும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சார்பில் மெகா சமையல் போட்டி தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ரோட்டரி மண்டலம் 27இன் உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா, தலைவி அனுராதா ராஜகோபாலன், நலத்திட்ட தலைவர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மற்றும் சமூக ஆர்வலர் விக்கி உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி ஈவ்ஸ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சமையல் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் சுய உதவி பெண்கள் ஏராளமாக கலந்து கொண்டு கம்பு, கேழ்வரகு, வரகரிசி, திணை, சாமை, குதிரைவாளி மற்றும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட சிறுதானிய உணவுகள் பார்வையாளருக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் சிறுதானியங்களில் சமைக்கப்பட்ட லட்டு வகைகள், அடை வகைகள், பாயசம் வகைகள், கிச்சடி, பொங்கல், முறுக்கு, அதிரசம், சிக்கன், காரம் மற்றும் இனிப்பு வகைகள் என பலதரப்பட்ட உணவு வகைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் சிறந்த சுவையான உணவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணி துவக்க பூஜை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்றார். அரியாங்குப்பம் கொம்புயன் கடலூர் சாலையில் ராகவ செட்டியார் தோட்டம் டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணி மற்றும் ராஜகோபுரம் அமைக்கும் பணிக்கான சிறப்பு பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் கலச ஸ்தாபனம் செய்து கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, ஸ்ரீ சக்தி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி செய்து தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது.
நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் முத்துலிங்கம், பரமசிவம், காளியப்பன், கருணாகரன், ஐயப்பன், கண்ணன், நாகமுத்து மற்றும் கிராம இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். தேங்காய்திட்டு பகுதியில் யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி இன்று உப்பளம் ஆச்சாரியா பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை, கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி உற்சாகப்படுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் ரமேஷ், அரியாங்குப்பம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உணர்ந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். திருபுவனை பகுதியில் பெட்ரோல் குண்டு வீச்சு, திமுக பிரமுகர் மகன் உள்பட 2 கைது. ஆரோவில்லில் ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மராத்தான், 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ, விதவிதமான ஆடைகளில் ஒய்யாரமாக வந்த அழகிகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.